செட் 2. டச் அவுட் என்ற முறையில் நாகர்கோயில் அணிக்கு ஒரு புள்ளி வழங்கப்படுகிறது. நாகர்கோயில் 9, வெஸ்ட் ஜோன் போலீஸ் 3. மைதானத்தின் வடபுறம் உள்ள பகுதி பெண்களுக்காக ஒதுக்கப்பட்ட பகுதி. ரசிக பெருமக்கள் ஆதரவு. பாயிண்ட் கோஸ் டு வெஸ்ட் ஜோன் போலீஸ் 4, நாகர்கோயில் 9. எங்களது கைப்பந்து போட்டி விழாவினைக்கான வருகை தந்திருக்கும் திரு சந்திரன் அவர்கள் ரியல் எஸ்டேட் திருவூர் கைப்பந்து குழுவின் சார்பாக வருக வருக என வரவேற்கின்றோம். Point goes to West Zone Police 5, Nagarkoil 9. திரு சந்திரன் அவர்கள் அங்காளம்மன் ரியல் எஸ்டேட் எங்களது கைப்பந்து போட்டி விழாவினைக்கான வருகை தந்திருக்கும் அவரை விழாக்குழுவின் சார்பாக மீண்டும் ஒரு வெற்றி புள்ளி. வெஸ்ட் ஜோன் போலீஸ் 6, நாகர்கோயில் 9. வருக வருக இனிதே வரவேற்கின்றோம். Point goes to West Zone Police 7, Nagarkoil 9. First time out taken for Nagarkoil. Nagarkoil 9, West Zone Police 7. இருவூர் கைப்பந்து குழுவின் சார்பாக மாநில அளவிலான நடைபெற்றிருக்கும் கைப்பந்து போட்டியின் 2ஆம் நாள் நிகழ்வில் கலந்து கொள்ளும் சிறப்பு விருந்தினர்கள் மிகவும் அருமையான ஒரு தடுப்பாட்டம். வெஸ்ட் ஜோன் போலீஸ் 8, நாகர்கோயில் 9. மீண்டும் ஒரு வெற்றி புள்ளி. வெஸ்ட் ஜோன் போலீஸ் 9, நாகர்கோயில் 9. மீண்டும் ஒரு வெற்றி புள்ளி. வெஸ்ட் ஜோன் போலீஸ் 10, நாகர்கோயில் 9. Point goes to West Zone Police 11, Nagarkoil 9. மீண்டும் ஒரு வெற்றி புள்ளி. வெஸ்ட் ஜோன் போலீஸ் 12, நாகர்கோயில் 9.
மிகவும் அருமையான ஒரு டிராப். நாகர்கோயில் 10, வெஸ்ட் ஜோன் போலீஸ் 12. Point goes to West Zone Police 13, Nagarkoil 10. Point goes to West Zone Police 14, Nagarkoil 10. Nagarkoil 10, West Zone Police 14. Our organizing secretary Selvakumar, please report to the score table. Bowling என்ற முறையில் வெஸ்ட் ஜோன் போலீஸ் அணிக்கு ஒரு புள்ளி வழங்கப்படுகிறது. 15, நாகர்கோயில் 10. இதனை அடுத்து காலவணி அணிகளான ஆம்டு போலீஸ் திருச்சி அணியிடம் அதனை எதிர்த்து கற்பகம் அணியிடம் தங்களை தயார்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். மீண்டும் ஒரு வெற்றி புள்ளி. வெஸ்ட் ஜோன் போலீஸ் 16, நாகர்கோயில் 10. Our next match, Armed Police Trichy versus Karpagam University Coimbatore. மீண்டும் ஒரு வெற்றி புள்ளி. வெஸ்ட் ஜோன் போலீஸ் 17, நாகர்கோயில் 10. அடுத்த சுற்றில் விளையாட வேண்டிய கற்பகம் பல்கலைக்கழகம் அணியும் அதனை எதிர்த்து ஆமடு போலீஸ் திருச்சி அணியும் தயார் நிலையில் இருக்கும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். விழா ஒருங்கிணைப்பு செயலாளர் செல்வகுமார் விழா மேடைக்கு வரும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறார். To the kind attention of Nagarkoil captain, both the timeouts over. West Zone Police 17, Nagarkoil 10. மீண்டும் ஒரு வெற்றி புள்ளி. வெஸ்ட் ஜோன் போலீஸ் 18, நாகர்கோயில் 10. பால் அவே என்ற முறையில் நாகர்கோயில் அணிக்கு ஒரு புள்ளி வழங்கப்படுகிறது. நாகர்கோயில் 11, வெஸ்ட் ஜோன் போலீஸ் 18. West Zone Police 19, Nagarkoil 11. 19-11. டச் அவுட் என்ற முறையில் நாகர்கோயில் அணிக்கு ஒரு புள்ளி வழங்கப்படுகிறது. நாகர்கோயில் 12, West Zone Police 19.
மீண்டும் ஒரு வெற்றி புள்ளி. வெஸ்ட் ஜோன் போலீஸ் 20, நாகர்கோயில் 12. Point goes to West Zone Police 20, Nagargoil 12. Point goes to Nagargoil 13, West Zone Police 20. இன்றைய மாலை அட்டவணைப்படி அடுத்த இரண்டாம் கட்ட சுழற் போட்டியில் விளையாட வேண்டிய அணிகளான ஆம்பூர் போலீஸ் திருச்சி அணியும் அதனை எதிர்த்து மிகவும் நேர்த்தியான கற்பகம் பல்கலைக்கழக அணியும் ஆட தயார் நிலையில் இருக்கும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறார். This is the second call for both team captains. Point goes to Nagargoil 14, West Zone Police 20. Point goes to West Zone Police 21, Nagargoil 14. டச் அவுட் என்ற முறையில் வெஸ்ட் ஜோன் போலீஸ் அணிக்கு ஒரு புள்ளி வழங்கப்படுகிறது. 22, நாகர்கோயில் 14. Point goes to Nagargoil 15, West Zone Police 22. Good sir. West Zone Police 23, Nagargoil 15. இரண்டாம் நாள் இரண்டாவது தகுதிச் சுற்றில் விளையாட வேண்டிய கற்பகம் கைப்பந்து குழு கோயம்புத்தூர் அணியினரும் ஆம்பூர் போலீஸ் திருச்சி அணியினரும் அழைத்தவுடன் ஆடுகளத்தில் இறங்க வேண்டுமாய் கேட்டுக்கொள்ளப்படுகின்றோம். தங்களுடைய அணி நிலையில் வைத்துக் கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகின்றோம். நாகர்கோயில் 16, West Zone Police 23. West Zone Police 24, Nagargoil 16. Set point for West Zone Police. Touch out என்ற முறையில் ஒரு புள்ளி நாகர்கோயில் அணிக்கு. 17-24.
மீண்டும் ஒரு வெற்றி புள்ளி நாகர்கோயில் அணியினருக்கு 18-24. செகண்ட் செட் 1 நடந்து முடிந்த முதல் சுற்று போட்டியில் போலீஸ் அணி வெற்றி பெற்றுள்ளது.